உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுவோமா? இந்த வசனம் அநேக நேரங்கள் நமக்கு எல்லாருமே தெரியும். நீதிமன்றம் 21:18 சண்டை கிளாஸ் சொல்லுவாங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்னொரு வசனம் சொல்றது, நான் சொல்றேன், உன் சூரியன் இனி ஏசாயா 19:20 ஏசாயா 60:19-20 நினைக்கிறேன். வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா, உன் சூரியன் இனி இல்ல மேல, இனி உன் சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால், ஏன்னா இதெல்லாம் வந்து கர்த்தர் உண்டாக்கினது. அதெல்லாம் கூட தன்னோட வேலையை மறந்து போனாலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் அப்படி சொல்லிட்டு அடுத்த சொல்றது, உன் சூரியன், அதாவது உலகத்து சூரியன் நம்மளை கைவிட்டாலும், உலகத்தில் இருக்கிற சந்திரன் நம்மளை கைவிட்டாலும் கூட உன் சூரியனாகி இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதியின் சூரியன் அவர். உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் போய்விடும் சொல்லுங்க. போயிடுச்சுன்னு சொல்லுங்க. போயிடுச்சு, இட்ஸ் கான். ஹல்லேலூயா. எல்லா வேர்ட்ல சொல்லணும். போயிடுச்சு, இட்ஸ் கான். போயே போச்சு தமிழ்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவு, நிச்சயமா ஒரு முடிவு இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அவங்க பாதி விட்டுருங்க. அடுத்தது வெரி குட். இவங்களாம் வரமாட்டாங்களே வாரம் வாரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமத்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் நிச்சயம்னா கண்டிப்பா அது நடக்கும். எபிரேயர் 6:14 ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எபிரேயர் 6:14 வாசிக்கும் போது வேதம் எப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொன்ன நிச்சயம். ஆதியாகமத்தின் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அதுல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்ற வாக்குத்தத்தம், நான் சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நிச்சயமாகவே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நிச்சயமாக உன்னை பெருக செய்ய போறார். நிச்சயமாக உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறார். நிச்சயமாக நீ கர்த்தருடைய கரங்களிலே முத்திரை மோதிரமாக இருக்க போற. நிச்சயமாகவே ராஜபடியாய் மாற போகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் குடும்பத்தில் சமாதானம் கொடுக்க போற. நிச்சயமாக ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது. வாசிங்க 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து. ஆமென். அப்ப என்னன்னா, நான் காண்பிக்கும் தேசம் இது. ஹல்லேலூயா. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, இங்க இருக்காதப்பா, நான் எங்க வேற இடத்துல உன்னை கொண்டு, இப்ப நான் பாடுறதமா, என் சொந்த தேசம் பரலோகமே. அதுக்காக நாங்கெல்லாம் வந்து வீடெல்லாம் கட்டப்படாது பாஸ்டர், மாளிகைலாம் இல்ல இல்ல இல்ல, எல்லாம் கட்டினா கூட நம்ம என்ன எங்க இருக்கணும், பரலோகத்தை நோக்கி இருக்கணும். நிறைய ஆசீர்வாதம் கோடி கோடியா நமக்கு கர்த்தர் கொடுத்தாலும் சரி கொடுக்க போறாரு. அப்படி யாருன்னா 1 கோடி கொடுத்தாலும் தசமா கொடுத்துருங்க. அப்போ 1 கோடிக்கு எவ்வளோ பாஸ்டர் ஒரு 50,000 தான் போதும் வச்சுக்காங்க. நிறைய சொல்லுவோமா, கோடி கோடி கர்த்தருக்கு சொந்தம் கர்த்தர் கொடுக்க போறேன். அப்ப பாடணும், என் சொந்த தேசம் பரலோகமே
சாத்தானே போ போ, நான் போக மாட்டேன் சொல்லக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே ஓ சொல்ல உடனே கும்பத்து போகன்ற இல்லையா, அது மாதிரி சொல்லணும். அப்பதான் பயப்படும். பிசாசுக்கு எதிர்த்து போ 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 அப்படி நீ போய் பின்னாடி தலைவிய சொல்லுவோமா? ஆமா, தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் தங்கத்தாலே பரலோகத்தில் நம்ம வீடு இருக்கு. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் சரி, பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் ஒரே ஒரு மாதிரி பாடலாமா? யாருக்கெல்லாம் வியாதி இருக்கு? ஆல்வேஸ் எல்லாம் வியாதி விட்டாங்க. ஏதாவது ஒரு வியாதி இப்பெல்லாம் பார்த்தோன்னு சொன்னாங்க, பாஸ்டர் சுகர் எவ்வளோ சொல்லுது? நான் எடுக்கிறது டெஸ்ட் 4 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு எடுப்பேன். இப்போ எடுத்தோன்னே கேட்குறாங்க, சுகர் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? நேற்று ரேஷன் கடை 2 கிலோ வாங்கணும். நாளைக்கு அப்படி சொல்லக்கூடாது. சுகர் இருக்குது, ஆனால் இல்லை. கத்தஞ்ச உள்ள இருக்கிறேன், அவரே சுகராக இருக்கிறேன். அன்னைக்கு சொல்லுவோமா? கத்தருக்கு சோத்திரம். வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. உயர் போல் துன்பங்கள் வந்தாலும் எனக்கு உயர் போல் துன்பங்கள் வந்தாலும் உங்களிடமாக இயேசு உண்டு, பயமில்லையே. உங்களிடமாக இயேசு உண்டு, பயமில்லையே. சொல்லுங்க. பின்னாடி வருது பாட்டு ஒழுங்கா பாடுங்க. கத்த நல்லவர். தலைவியர் சொல்லுவாங்க, அலைமை வருது. இது போய் ஆண் இல்லை பெண் இருக்காங்களே, இது முடிஞ்ச உடனே திரும்ப அதிக வரும்னு சொல்லுங்க. கத்த நல்லவர். எல்லாம் சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும். ஏன்னா பேர் வந்து சொல்றாரு, நீதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய உடனே பாராட்டார் கர்த்தர். மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்துறேன், பிதாவே உனக்கு வெளிப்படுத்திருக்கேன். கடற்கட பிளஸிங் கொடுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவரே இது வந்து நேரிட பின்னாக போ சாத்தான் என்ற. அப்பதான் பிளஸிங் என்னாச்சு? நம்ம தான் நிறைய பிளஸிங் வாங்குறோம், ஆனா நம்ம ஆலோசனை இல்லை, கர்த்தருடைய ஆலோசனை நிலைநிறுத்தும். அப்ப சொல்ற நிச்சயமாகவே அப்படின்னா நிச்சயமா பண்ண போதான்னு அர்த்தம். முடிவு உண்டு. ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு வீட்டை கட்டினா அது முடிவு இருக்குமா இருக்காது? டெல்லாம் போட்டு அப்புறம் பூசெல்லாம் கண்டி கொஞ்சமா ஜன்னல் வச்சு கதவை வச்சு அப்படி வச்சு கட்சிட்டு நீங்க பதிச்சுட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் சொல்ற நிச்சயமாக முடிவு விட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுக்கே சொல்லுவோமா? ஆமா, வேதத்துல வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 19 வாசிங்களேன். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராளுக்கு நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை, எந்த சூழல் ஆண்டு சொல்றாருங்க? கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாமுக்கு 90 வயசு ஆயிப்போச்சு, இந்த மாதிரி 75 வயசு ஆயிப்போச்சு. முடியாத ஒரு நிலையில நிச்சயமா நான் பண்றேன். நீங்க சொல்றீங்க, நான் ஒரு வீடே என்னால கட்ட முடியாது, ஒரு இடமே என்னால வாங்க முடியல, நான் சொந்தமா ஏதோ ஒரு வாடகை கூட எனக்கு சரியா கிடைக்க மாட்டேன்னு சொல்லி கலங்கி கொடுத்துருக்கிறியா? நிச்சயமாக கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொன்னீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு காத்துது. கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களோ இல்லையோ, நமக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா இடிந்து போனவர்களை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. எதெல்லாம் உன் வாழ்க்கையில இடிந்து போச்சு நடத்தி கொண்டிருக்கிறியோ, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் இடிந்து போட்டவைகளை திரும்ப நிலைக்க செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவங்க சொல்றப்ப நிச்சயமாப்பா, நிச்சயமா கவனிச்சுக்க ஆபிரகாமே, நான் வருவேன். ஒரு உற்பவ திட்ட காலத்துல நான் வரும்போது உடைய மனைவி ஒரு குழந்தைய கையில வச்சிருப்பான்னு சொல்றேன். நமக்கு சிறந்த நிச்சயமே இல்லை, நமக்கு எதை குறிச்ச நிச்சயமே இல்லை. ஏதாவது கேட்டு பாருங்களேன், ஏதோ என்னமோ எந்த சொந்தத்துக்கு வீடியோ தான் சாவரன்னு சொல்லிங்க அப்படின்னா பார்க்காது. இயேசு கிறிஸ்துட்ட வந்தேன்னா எந்த சோர்லாம் கிடையாது.
நல்ல பிரியாணி கத்தர் கொடுப்பாங்க. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணும். அவர் சொல்றாரு பாருங்க, வாசிமா 17 வாசிங்க. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை தருவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பேரையும் சொல்லுகிறார். ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, வரும் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க, என்னங்க விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா நிச்சயம். அதே 18 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது. சீக்கிரம் 2-3 வசனத்தை வாசி, நான் கடந்து போறேன். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ திட்ட காலத்திலே நிச்சயமா நான் திரும்ப வருவேன் அப்படிதான் சொல்லிட்டு போய்கிறாரு. என்ன சொல்லிட்டு போய்கிறாரு இல்லங்க, ஏசப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார்? யோவான் சுவிசேஷம் சொல்லிக்கிறார் இல்லையா, திரும்ப நானு வருவேன். அங்க போய் என்ன செய்ய போறாரு? வீடு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாரு, வீடை கட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கவனிச்சிருக்காரு. இங்க வீடு நம்மளா கவலைப்படாதீங்க, பரலோகத்துல பெரிய பெரிய பங்களா போட்டு நமக்கு கத்தர் கட்டிக்கிறாரு. அப்புறம் எல்லாம் கட்டி முடிச்சப்ப நான் வருவேன். ஆனா நீங்க ஆயத்தமா இருக்கணும் போறதுக்கு. நீங்க சொல்லுமா, அந்த நேரம் போட்டு புடவை தேடிட்டு அதை தேடி வீல முன்னாடி லிப்டிக்லாம் போட்டு அப்படி இப்படிலாம் முடிஞ்சு வச்சுக்காரு. அவர் வர நேரத்தில் கடை கதவு மூடப்படணும். அந்த ஆண்டு மூட்டிங்களப்பா தரங்க எந்த ரகமான ஆயத்தம் உள்ள பிள்ளையாய் மாறுபடியாய் கத்தர் உதவி செய்கிறார். மனவாட்டியை போல ஆயத்தமா இருக்கணும். மனவாட்டி எப்படி இருப்பான்? மனவாளுக்காக காத்திருக்கிறதோ மனவாட்டி. அதனால கத்தர் காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாகவே உன்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது 26-28 வாசிங்க. ஆதியாகமம் 26-28 வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட, நிச்சயமா நான் சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன், அநேக ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. ஈசாக்க பார்த்து சொல்றாங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்களை பார்க்க சொல்லுவாங்க, என்ன தெரியலங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கு. எதுக்கு ஒருத்தர் அவ்வளோ லாங் எதுக்கு போன் பண்ணும்? அப்போ சொல்றாங்க, சொல்லும்போது ஐயோ எனக்கு கூட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா, எனக்கு அப்படியே அழுகுறாங்க போன் பண்ண. ஆண்டு நல்லா கவனிங்க, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்ற அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ஆகையால் உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம். பயந்துட்டாங்க. அவங்க பிளஸ்ஸிங்கை பார்த்து பயந்துட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க பிளஸ்ஸிங்கை பார்த்து அநேக பயப்பட போறாங்க. நான் சொல்றது உற்சாகப்படுத்துக்காக சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றது நாங்க சொல்றோம். ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ எதுக்கு ஏற்றுக்கொண்டோம்? எதுக்கு ஏற்றுக்கொண்டோம்? எதுக்கு ஏற்றுக்கொண்டு தெரியாத இருக்கிறாங்க. நித்திய ஜீவன் எனக்கு தந்து என்னோடு கூட இருந்து, இல்ல சொல்றாரு பாருங்க, இவர் சொல்றா பாருங்க, யாக்கோபு சொல்றா இல்லையா, என்னோடு கூட இருந்து போகிற வழியெல்லாம் என்னை காத்து இதெல்லாம் பாதுகாத்தா உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும். அவர் சொல்ற, நான் சொன்னதை செய்யறது மேல உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்றதை செய்யற வரைக்கும் கைவிட மாட்டாங்க. அப்ப வசனம் சொல்றது, அடுத்த வசனம் வாசிக்க, சங்கீதம் 30 மன்னிக்கணும், அதே சங்கீதம் 39 5ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே நிச்சயம். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கை எத்தனை வருஷம் நமக்கு தெரியவே தெரியாதா? தெரியுமா? 4 விரல்கள், 1 2 3 4 விரல்களை தான் நமக்கு. அப்படின்னா ஒரு பருவம் இருக்குது, அது தாண்டாமே போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதையும் தாண்டி வாழ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு நிச்சயம் கற்று வச்சுக்கிற மாயை. இந்த மாயான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நிதர்சனமான ஒரு தெய்வத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் உபாகமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது,
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களுக்கு அவன் சேவித்து கொள்வாயானால். ஒரு சகோதரி வந்து நான் பேசினேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்கணும். நல்லா அருமையா ஆண்டவருக்குள்ள வளர்ந்தாங்க, வேற சபையை சேர்ந்தவங்க. கட்சிக்கு ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பின்மாறி வந்துட்டாங்க. பின்மாறி வந்து வேற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் உண்மையா சொல்றேங்க, இந்த உலகத்திலே நம்மை மீட்கிறதுக்கு ஒரே தேவன் இயேசு மாத்திரமே. இப்ப அந்த அம்மா சொன்ன சாட்சி தெரியுமா? எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்துட்டு கடைசியா ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். நான் சொல்லிட்டியா நீ விடுதலை பெற்று வைக்க. எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் இல்லை, இயேசு மாத்திரம் மெய்யான தெய்வம். ஏன் அவனை சொல்லணும்? எது நம்ம சொல்லணும்? நான் ஒரு கோயில் கட்டி எல்லாம் இயேசு சிலையை வச்சு வந்து 2 மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போயிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்படி இல்லை, கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கு செய்யணும், எனக்கு கொடுத்த விடுதலை உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லி நிச்சயமாய் சொல்லி நிச்சயமாக முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ரெண்டாவது நம்பிக்கை குறித்து ஆண்டவர் பேசுறார். உன் நம்பிக்கை, நம்பிக்கை விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம் என்பது நடக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? நடக்கும். ஆபிரகாம் என்ன செய்றாரு? விசுவாசிக்கிறார். என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்படியே நடக்கும். இல்ல எப்படி நடக்கும்? நம்பிக்கை என்பது எப்படிமா நடந்துச்சு. எதிர்த்து நம்பிக்கை. நான் சுகமாயிட்டேங்க, ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. ஆண்டவனை மாற்றிட்டேன், ஆண்டவனை விடுதலை கொடுத்துட்டேன். நான் நம்பிக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன். இதான் நம்பிக்கை. எனக்கு விசுவாசம் வேணுமா? நம்பிக்கை வேணுமா? நம்பிக்கை தான். விசுவாசம் என்பது நடக்கும். எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும் தெரியாது. 25 வருஷம் காத்துக்கிறோம், 25 இயர்ஸ். ஆண்டவர் சொல்லிட்டார். திடீர்னு 17ஆம் அதிகாரத்தில் வர, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி உத்தமனாயிரு. அப்பனா இன்னும் அவனுக்குள்ள என்ன இல்லை? சரி, இன்னும் கொஞ்சம் முழுமை இல்லை. அப்ப சொல்றாரு, உன்னை திரளான ஜாதியை ஆக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் வாக்கு தத்துவம் கொடுத்த மாதிரி கர்த்தர் செய்யறாரு. பட் நம்பிக்கை அப்படி இல்லை. நேரா வரா ஒருத்தன் உன் நம்பிக்கை, அவன் சொல்றான், ஆண்டவரே நம்பி இருக்கிறப்பா, போ சமாதானத்தோடு போகல. அந்த வேலையில் அவன் நம்பிக்கையோடு போறான், அவன் மகள் சுகமாயிடும். அல்லையா சொல்லுவோமா? எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை குறித்து ஒரு 2 காரியத்தை சொல்லுவோம். சங்கீதம் 22:4-5 சங்கீதக்காரன் தாவீது இப்படியே சொல்றாரு. வாசிக்க, நீ தயவு செய்து சொல்ற, இன்னைக்கு இயேசுவை நம்புங்க. எங்கள் பிதாக்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவரை நீர் விடுவித்தீர். நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். 3 காரியம் நடக்குது. எங்கள் பிதாக்களிடத்திலே நீங்க ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு பிள்ளைங்க நீங்க சொல்லவே வேணாம், அடுத்து ஆண்டவர் நம்பிக்கை இருக்கும். நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நடந்துக்கிற முறையை பார்த்து, நீங்க கொண்டு போற சபையை விசுவாசத்தை பார்த்து, நீங்க பண்ற ஜெபத்தை பார்த்து பிள்ளைங்க என்ன பண்ணோம்? அப்பா பாருங்க, நல்லா எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவெல்லாம் இப்படிதான் ஜெபம் பண்றாங்க, நம்மளும் பண்ணுவோமே. அந்த காரியத்தை அவங்க பார்த்து என்ன செய்ய கற்றுக் கொள்வாங்க. எங்கள் பிதா கொடுத்த நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் நீர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ற நம்பிக்கையே சொல்றான். என்ன சொல்றான்? விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அதுதான் ஸ்டேட்மெண்ட். விடுவிக்காமல் போனாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்திமரம் துளிர் விடாமல் நாட்டு மந்தை முதலச்சாலும், அத்திமரம் துளிர் விடாமல் நாட்டு மந்தை முதலச்சாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை.
கையில பாருங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரர் 62:5 சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் நம்புகிறது. எத்தனை பேருக்கு வர முதல் விசுவாசி? நான் நம்புகிறது அவராலே வரும். எப்படி ஒன்றா இருக்கணும். நீ கர்த்தர் சொல்ற நம்பிக்கை இருக்கணும். ரொம்ப நாள் நம்பிக்கை இருக்கிறோம் பாஸ்டர், நம்பிக்கையோடு இருக்கிறோம் பாஸ்டர் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நீங்க சொல்ற நிச்சயமாகவே முடிவு இருக்கு. அலேலியா சொல்லுவோமா? அதனால்தான் அவன் சொல்றான் பாருங்க, அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு. யார் சொல்றது? யார் சொல்றது? அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆமா, அவ்வளவு பிரச்சனை வருது, அவ்வளவு போராட்டம் வருது, அவ்வளவு இருக்குது. ஆனா சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இந்த பூமியின் கடைசி நாட்களிலே அவர் அதன் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த நம்பிக்கை பாருங்களேன். அதனால்தான் கர்த்தர் சொல்ற முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்துச்சு. நம்பிக்கை சிறந்த நம்பிக்கை மாறி போகுது. உலகத்தார் 1000 சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கையோட காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். சங்கீதக்காரர் 62:5 வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். 2ஆம் வசனம் அது சொல்லுது. என்ன சொல்லுது? ரட்சிக்கும் என் உயர்ந்த அழைக்கலாமானவர். இன்னொரு வசனம் சங்கீதம் 32:10 வாசிமா. சீக்கிரம் வாசிங்க. 2-3 வசனம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 32:10. இல்ல சத்தமா சொல்றேன். துன்மார்க்கனுக்கு நல்ல கவனிங்க. ஆண்டவர் பயப்படாத எவ்வளவு பேர் துன்மார்க்கமா பண்றாங்களே, பைபிளை கீழ்ச்சி போடுறாங்களே, இதெல்லாம் பண்றாங்களே, அதெல்லாம் பண்றாங்களே, உலகத்துல ஜிதோ மிஸ்டீர் மார்களை அடிக்கிறாங்களே, எவ்வளவு பேரை என்னமோ கொள்றாங்களேன்னு சொல்லி கவலையே படாதீங்க. வசனம் சொல்லி துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். விபத்துல மாட்டினாலும் ஒன்றாவது, யாராவது கண்ணி வைத்தாலும் ஒன்றாவது, யாராவது செய்ய வச்சாலும் ஒன்றாவது. ஏன்னா தேவ கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் கிருபை இல்லாம நீ ஒரு நிமிஷம் வாழ முடியாது. நீ நினைக்காதீங்க நான் பலமாக இருக்கிறேன் பாருங்க. நான் நேற்று போன வாரம் சொன்னல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப வேணா சூழ்நிலை மாறும், ஆனா தேவ கிருபை கூடவே இருக்கும். சொல்லுவோமா? யாரை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்னா கர்த்தரை நம்பி இருக்கிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமா, யோர்தானை கடந்து வந்தோம். எங்களுக்கு யோர்தானை கடக்கும் போது ஒரு நம்பிக்கை, இயேசுவின் கல்வடைந்தோம், சோர்வின்றி காத்து கொண்டார். 40 வருஷம் சும்மா வனாந்திரத்துல சுத்துறாரு. மோசே கர்த்தரையே தான் நம்பியிருந்தான். எல்லா சூழ்நிலை கர்த்தரை நம்பிதான். கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அந்த ஜனங்களுடன் இருந்து கானானுக்கு போகிற வரையிலும் அவர் கூடவே வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசந்த வாசிங்க. 39:7 வாசிங்க. சங்கீதத்தை சீக்கிரம் வாசிங்க. 39:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. 39:7. இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு காத்திருக்கிறேன். அது சொல்லும். இப்போதும் எதுக்கு காத்திருக்கிறேன்? யாருக்காக காத்திருக்கிறோம்? இதாமா என் நம்பிக்கை. என் நம்பிக்கை நீதான். நீதான் என் நம்பிக்கையா இருக்கிறீங்க. நான் எதுக்கு காத்திருக்கிறேன்? எதுக்கு நான் சர்ச்சைக்கு வரேன்? எதுக்கு நான் இந்த மாதிரி பண்றேன்? நீங்க தான், உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன். பாஸ்டர் நம்பி வராதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பி வரும்போதுதான் கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு வசந்த வாசிங்க. சங்கீதம் 62:8 வாசிக்கும் போது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. நல்லவன் எக்காலத்திலும் அவரை அப்படின்னா எந்த காலத்திலும் போதும் அவர் பாடிங்க பாடினே அப்படியே சொல்றாங்க. பாட்டு பண்ண ஏன் பாடுன்னு கேட்கறாங்க. பாடினாலும் ஏன் பாடுன்னு கேட்கறாங்க.
பாடகட்டி ஏன் பாடலன்றாங்க. விடமாப்பா கட்டது சொல்லணும் வருது பாட்டு பாப்பா சொல்ல பாட்டாவே பாட்டு இடையில நம்ம உற்சாகப்படுத்தினா டைவர்ட் அப்படிங்கிறது போகுது. அதை மாற்றம்னா இப்படிதான் கொண்டு வரணும். பக்கத்தில் பேசிருக்கோம் அவ்வளோ. ஏன்னா இங்கே தான் டிஸ்கஷன் நடக்கும். உடன்படிக்கலாம் இங்கே தான் நடக்கும். அப்படியே ஃபைல் மாற்றிருக்கணும். தேவ சமத்தை தான் என்னதான் பார்க்கணும். ஒன்று இந்த போர்டை பார்க்கணும். கர்த்தர் ஆதிரிகம் இதெல்லாம் என்ன பார்க்கணும். என்னை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டுறாங்க, பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப அந்த போர்டை முதல் சொல்லுவாரு மாஸ்டர், அந்த கிரீடம் மேல சிலுவையை போட்டிருக்கீங்க தெரியுமா, அதை பார்த்துட்டு ஒரு கேர் ஆகிட்டு அவர் எங்க கவனிச்சுட்டு ஒருத்தருக்கு ஆடினாரு. அப்படியே ஆடினாரு கேரையோ இன்னைக்கு ஆடினுக்கிற விஷயம் எனக்கு அந்த கிரீடம் இல்லை. அது மேல சின்ன சிலுவை, எந்த சிலுவை கிரீடம் மேல சிலுவை தெரிந்தா அவன் கண்டுபிடிச்சிருக்காங்க, விசாசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரீடம் மேல சின்ன சிலுவை இல்லை, அதை பார்த்து கேர் ஆயிடுச்சு. நினச்சி நான் அப்பா அவனுக்குள்ள ஆர்டர் பேர் எப்படி கிரியை செய்கிறேன். அவன் எங்கே பார்க்கணும், அவன் எங்கே பார்த்துக்கிறான், சிலுவையை பார்த்துக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், சிலுவையை பார்க்கறதே இல்லை. சிலுவையை நோக்கி பாருங்க. அப்போதான் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சிலுவையை எப்போ பார்க்குறோம், எப்போ பார்க்குறோம் சிலுவையா குட் ஃப்ரைடே அப்புறம் ராமரத்தை பார்த்தோம். அருமையா போதகரே அந்த மீடம் தங்கியோ சேருமையா அப்படியே ஒடுக்கி இறுக்கி ராகுல் வரைக்கும் அந்த ஒரு பாட்டு தான் பாட்டு பாட்டு எருகிறா கல்லாடி தவழ்ந்து கொஞ்சம் பேர் சந்தையாகவே நல்லா கிடையாது. அந்த சிலுவை பாடு நீ நினைச்சேன்னா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யணும். ஏசப்பா நான் பாதியாக இருந்தபோது எனக்காக எவ்வளோ பாடுபட்டுக்கிறீங்க. இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லாத என்னை தகுதிப்படுத்திருக்கிறீங்களே, பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களே, என்னை பாவ சேர்த்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறீங்களே, ஒரு உன்னதமான வாழ்வு கொடுத்திருக்கிறீங்களே, உங்க பிள்ளையா என்னை அங்கீகாரம் பண்ணிருக்கிறீங்களே, இப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை யார் இருக்கணுமா, கர்த்தரை நம்பிட்டா நீ சேர்ச்சிருவ. 28-25 சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்துல நீதிமொழிகள் 28-25 வாசிக்கும் போது வேதமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். யாரை கொஞ்சம் கவலைப்படாதீங்க, நான் கர்த்தரை நம்பிக்கிறேன், செழிக்க போறேன். 29-25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். சொல்லுவாங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, சர்ச்சைக்கு போகவே கூடாது, நான் போவேன் அப்படி எத்தனை பேர் சொல்லிட்டு வரீங்க. சர்ச்சைக்கு போனா காலைய இந்த காலை வச்சுக்கோ, நொண்டி போவேன் சர்ச்சைக்கு அப்படி சொல்லுங்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உண்மையாக நிறைய இடத்துல நடக்குது, சர்ச்சைக்கு போகவே கூடாது. நீங்க எவ்வளவு பேர் தெரியுமா, நமக்கு இங்க சபை நடக்கிறது நிறைய பேர் குடிக்கல, உங்களுக்கு தெரியாது, அந்த போற இடம் தான் தெரியும். சர்ச்சைக்கு போகவே போக, நீ கோயிலுக்கு போறல, நான் சர்ச்சைக்கு போன சொல்லி பாருங்கள, அது நிறைய பேருக்கு அது எதிர்ப்பு கிடையாது. என் வீட்டுக்கார போக மாட்டார் கோஷம், அதனால வரல. வசனத்துக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்.
ஒரு நாள் வரும், நீ பயந்து பயந்து சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையா இருப்பேன். கண்ணை தொட்டு பார்த்தா வீட்டுக்கார பக்கத்துல வந்துருப்பாரு. ஏய் போகாதுன்னு சொன்னாரு. அவர் வந்து பக்கத்துல வந்து கேட்டு அந்த மாதிரி கர்த்தர் கொண்டு வருவார். நம்பிக்கை அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் என் பக்கத்திலே கவர்னர் அமர்ந்து நாங்க 2 பேரும் குடும்பமாய் 4 பேர் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அது நடக்க போகுது இல்லையா? சொல்லுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பைபிள் அவருக்கு தெரியும் யாரா உண்மையா நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. தெரியும். நம்புகிறவர்களே அறிந்திருக்கிற நாகும் தேடாதீங்க. அதான் கர்த்தருக்கு சொல்றேன். நான் சொல்லிட்டேன், கர்த்தர் நல்லவன். வெரி குட். விக்கெட் அரணான கோட்டையானவர். தம்மை நம்புகிறவர்களை ஆமா இக்கட்டு காலத்திலே அரணான கோட்டையில வைத்து உன்னை பாதுகாப்பேன். யார? வெரி குட் வெரி குட் வெரி குட். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு சொல்லுவோமா? அதனால்தான் ரோமர்கள் இருக்கிற பவுல் சொல்ற நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கிற 1 கொரிந்தியர் 2 பிலிப்பியர்ல 3:3 சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. பிலிப்பியர் 3:3 வாசிக்கும் போது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற கொஞ்சம் முன்னாடி நல்லா படிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஆமா என்ன சொல்றது பைபிள்ல? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் சொல்லுவோமா? ஆவியினாலே அழகு குத்துனாதான் நெருப்பு மெச்சாதான் கர்த்தரோட ஏத்துக்குவார் சொல்லி அல்ல. சிலர் வந்து சாட்டையில அடிச்சுப்பாங்க, கத்தியில கீறிப்பாங்க. நிறைய மத சடங்கு ஏசு அப்படி சொல்லவே இல்லை. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவே வைக்காது. ஆவினாலே ஆராதனை செய்ய. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் துடிப்பும் அல்ல, அது பரலோகத்திலே உண்டாகும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமாய் இருக்கிறது. அல்ல மாம்சத்துல நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆலோசனை முடிவு வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2:8 வாசிக்கும் போது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2:8 வாசிக்கும் போது விருந்து வீட்டுக்கு போவதிலோ வீட்டுக்கு போவதில் இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கலும் துப்புக்கு நல்லது. நீங்க விருது வீட்டுக்கு போறீங்க, எங்க துக்க வீட்டுக்கு கண்டிப்பா போங்க. ஏன்னா அப்பதான் அந்த முடிவை பத்தி நமக்கு தெரியும். வசனம் சொல்றேன். இன்னொரு முடிவை சொல்றாரு கர்த்தர். நீதிமொழி 20:21 சொல்றாரு, ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதமாகிறாரு. சில பேர் உடனே 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 சொல்லி ஆசீர்வாதமா நீ வாழ்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா நீ வெயிட் பண்ணி கொடுக்குற ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதமா இருக்கும். அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், எல்லாம் முடிந்தது. யோபு சொல்றார், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு. யோபு சொன்னாரு, ஆரம்பம் அற்பமா இருக்கும். என்ன பாருங்க, அற்பமான ஆரம்பத்தால் யார் அசட்டை பண்ண போடும். இப்ப அற்பமா ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க முடிவு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். கலந்துப்பா சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அடுத்த வாரம் வந்து பெரிய சாட்சி சொல்ல போறீங்க. பெரிய சாட்சி சொல்ல போறீங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?